காமாட்சி சண்முகம் ஸ்கூல் பேரண்ட்ஸ் வணக்கம். என் பேர் பாலு சண்முகம், காமாட்சி சண்முகம் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட். நம்ம ஸ்கூலில் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் பார்த்தீங்கன்னா பேரலாக சாஃப்ட்வேர் பண்ணி இப்போ அவனுக்கு மாதம் 1 லட்சம் சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரு கம்பெனி தயாராக இருக்காங்க. ஸோ அவன் என்ன பண்ணான், நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு 3 வயசு 4 வயசில் பார்த்தீங்கன்னா நம்ம சோறு ஊட்டத்தை நிறுத்திடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பிடணும் அப்படின்றத தான் சொல்லித்தரோம். ஆனால் கல்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லையுமே நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம். அவங்களா எப்படி கற்றுக்கிறது அப்படின்ற திறமையை அவங்க வளர்த்துக்காமல் இருக்கிறாங்க. டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 o'clockலேருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் அவங்கள தான் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. குழந்தைங்கள யோசிக்க வைக்கிறது இல்லை. அதனால குழந்தைங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் அந்த அளவுக்கு இல்லை. இது எல்லா ஸ்கூலையும் நடக்கிறது தான், ஈவன் காலேஜில் நடக்கிறது தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. ஸோ இதை மாற்றுறதுக்கு காமாட்சி சண்முகம் ஸ்கூலில் ஒரு டீச்சிங் மெத்தடாலஜி கொண்டு வந்திருக்கிறோம். அது என்ன அப்படின்னா, எடுத்த உடனே டீச்சர்ஸ் வந்து நடத்திட மாட்டாங்க பாடத்தை. என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க குழந்தைங்க படிக்கிறதுக்கு எல்லாருமே படிக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. கஷ்டமான வேர்ட்ஸ் இருக்குன்னா அதோடைய அர்த்தம் மட்டும் போர்டில் எழுதுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்த்து புரிஞ்சுக்கணும். இப்போ எத்தனை பேருக்கு புரிஞ்சதோ அவங்க கை தூக்குவாங்க. யாருக்கு புரியல, யாரு கஷ்டப்படுறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி வந்து நின்று ஒரு சென்டென்ஸை படிக்கணும், அது தமிழில் சொல்லணும். சப்போஸ் அந்த குழந்தையால படிக்க முடியலனாலோ இல்லை தமிழில் சொல்ல முடியலனாலோ டீச்சர்ஸ் க்ளூ கொடுப்பாங்க எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்றது. இந்த மாதிரி பண்ண என்ன ஆகும்னா, எல்லா குழந்தைங்களும் எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்றத கற்றுப்பாங்க, என்ன அர்த்தம்ன்றதை விட. ஏன்னா என்ன அர்த்தம்ன்றதை கற்றுக்கிட்டா அது மறந்து போயிடும். எப்படி புரிஞ்சிக்கணுன்றதை கற்றுக்கிட்டா அது வந்து ஒரு திறமை, அது நமக்குள்ளேயே இருக்கும். ஸோ இந்த டேலண்ட் தான் தேவை. ஸோ இது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு படிக்க தெரியுது, படிக்கிறத புரிஞ்சிக்க தெரியுது, ரைட்டா. மூணாவது திறமை என்ன தேவைன்னா, புரிஞ்சுக்க இந்த விஷயத்த சொந்தமாக இங்கிலீஷில் தப்பு இல்லாமல் எதை தெரியும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு என்ன நடத்துகிறாங்களோ அடுத்த நாள் வீட்டெல்லாம் படிக்க தேவையில்லை. அடுத்த நாள் வந்து தமிழில் அதை என்னென்ன படித்தாங்க அப்படின்றத கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணுவாங்க. ரீகலெக்ட் பண்ணிட்டு அதை வந்து எழுத சொல்லுவாங்க. இப்போ தமிழில் தெரிஞ்சதை இங்கிலீஷில் எழுதும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணுவாங்க. இப்போ டீச்சர்ஸ் போய் மானிட்டர் பண்ணுவாங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்றது. அப்புறம் வந்து போர்டில் அதை ஒரு குழந்தைய எழுப்பி அதை அவங்க சொல்ல எழுதுவாங்க. அப்போ நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, இந்த மாதிரி வராது, இங்கே இசு வராது, வாசு வரும், அந்த மாதிரி சில திருத்தங்கள் பண்ணுவாங்க போர்டில். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் குழந்தைங்க அவங்க எழுதிக்கிறாங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த திருத்தலாம் தேவையில்ல. அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா, அதை பார்த்து அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு திருப்பி போர்டை ரெஃபர் பண்ணி இன்னொரு எழுதிடலாம். ஸோ இப்போ நோட்புக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் அவங்க எழுதுந்தா இருக்கும், ஒரு ஆன்சர் போர்டில் எழுதுந்தா இருக்கும். சில டைமில் அடித்துகள் திருத்தங்கள் இருக்கலாம். அதனால கிளாஸ் புக் நீட்டாக இல்லாமல் இருக்கலாம். அவங்க எக்ஸாம் படிக்கிறதுக்கு புக்கில் கொஸ்டின்ஸை மார்க் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து படிக்கலாம். பட் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தமிழில் சொல்ல தெரியணும், தமிழில் சொல்கிறத இங்கிலீஷில் சொல்ல தெரியணும். இந்த டேலண்ட்டை டெவலப் பண்ணுறதா இந்த ஆக்டிவிட்டி. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேஸ் கரெக்டாக தெரியணும். அதில் ஒரு சம் இருக்குது அப்படின்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்கன்றதை தமிழில் சொல்ல தெரியணும். இதை கொடுத்துட்டு இதை கேட்குறாங்கன்னா அப்போ நம்ம எப்படி வந்து அந்த கொடுத்துருக்க இதுல இருந்து நம்ம ஆன்சரை கொண்டு வர்றது, அது மாதிரி லாஜிக் யோசிக்க தெரியணும். அதை அப்புறம் சால்வ் பண்ண தெரியணும். இந்த மாதிரி யோசிச்சு தான் சால்வ் பண்ணணும். எதையுமே ஞாபகம் வச்சுக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கல்வி தான் இந்த காலகட்டத்துக்கு தேவை. இப்போ அந்த 15 வயசு பையன் இந்த மாதிரி ஒரு கல்வியில் வந்ததுனால தான் அவனால சாஃப்ட்வேரை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது, இந்த மாதிரி வேலை கிடைக்குது. இப்போ உங்களுக்கே தெரியும், பிஇ முடிச்சவங்க எம்ஏ முடிச்சவங்க நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா அவங்க படிக்கும்போது அவங்க யோசிக்காம கடனுக்கேன்னு படிக்கிறாங்க. அதனால பேரண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு கல்விக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்க குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.